சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த கிழவிங்க கிட்ட கேட்க கூடாது. கேட்டா ஏதாவது ஏடா கூடமா பதில் சொல்லும். நானே தேடி பாத்துக்கிறேன். அஞ்சலி, நீங்க மண்டபத்துல இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமாச்சுன்னு தெரியுமா? அதான் உடனே உங்களை கூட்டிட்டு வரணும்னு கிளம்பி வந்துட்டேன். என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் என் பெஸ்டி நீங்க இல்லாம எப்படி அஞ்சலி என் கல்யாணம் நடக்கும்? என்னால எப்படி தாலி கட்ட முடியும்? என்னங்க, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லாம வரீங்க. அஞ்சலி, அழுறீங்களா? எதுக்கு அழுறீங்க? நான் ஏன் சார் அழ போறேன்? நான் அழல சார். அப்புறம் ஏன் கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு? உடம்பு சரியில்லைல்ல, அதனால தான் கண்ணு இப்படி இருக்கு. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்றேன், நீங்க வேணான்னு சொல்றீங்க. இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல உடம்பு சரியாயிடும். அதுவும் எப்படி சரியாகும்? ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி குழந்தைத்தனமா இருக்கீங்களா என்னமோ? அண்ணா, வண்டியை நிறுத்துங்க. பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பாட்டி, ஒரு 5 முழம் பூ கொடுங்க. யாருக்கு சார் பூ வாங்குறீங்க? உங்களுக்கு தாங்க. பட்டு புடவெல்லாம் கட்டி அழகா இருக்கீங்க, தலையில பூ இல்லாம இருக்கீங்களே. ஐயோ, பூவெல்லாம் வேண்டாம், நீங்க வாங்க போலாம். அஞ்சலி, எதுக்கு பூ வேணான்னு சொல்றீங்க? வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இந்தாங்க. தம்பி, பூவை கையில கொடுத்தா எந்த பொண்டாட்டி தம்பி வாங்குவா? வேணான்னு தான் சொல்லுவாங்க. நீங்களே தலையில வச்சு விடுங்க, அதுதான் எல்லா பொண்டாட்டிக்கும் பிடிக்கும். பாட்டிமா, இவங்க என் வைஃப் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். ஐயோ, அப்படியா தம்பி? சாரி தம்பி. பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா ஜோடியா தெரிஞ்சீங்க, அதனாலதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கையிலே கொடுங்க. இந்தாங்க அஞ்சலி. சமந்தி, மாப்பிளைய பாத்தீங்களா? இங்கதானே இருந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கதான் இருந்தாரு. ஆனா இப்ப ஆளை காணும் சம்பந்தி. காணுமா? ஆமா சம்பந்தி, கொஞ்ச நேரமா அவர் எங்கேயுமே காணும். ஏங்க, பூ வச்சதும் எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? சும்மா அம்சமா இருக்கீங்க. சரி வாங்க போலாம், உங்களை எல்லாரும் தேடிட்டு இருக்க போறாங்க. இந்தாங்க. அவ மண்டபத்தை விட்டெல்லாம் போக சான்ஸே இல்ல சம்பந்தி. மேல கீழன்னு எங்கேயாவது மண்டபத்துக்குள்ளதான் இருப்பான், வேற எங்க போப்பாரு? இவர் வேற இந்த நேரத்துல எங்க போனாருன்னே தெரியலையே. மாப்பிள்ளைய காணோம்னு சொல்றேன்,
யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இவர் வேற இப்படி பதில் சொல்லிட்டு இருக்காரு. எங்க போயிருப்பான்? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சா? எவடி அவன்? வீட்ல இருந்து கிளம்பும் போது உடம்பு சரியில்லைன்னு டிராமா போட்டுட்டு எல்லாரும் இங்க வந்ததும் மாப்பிள்ளைக்கு போனை போட்டு வர சொல்லி அவரு கூட ஒண்ணா வராளா? இருடி வரேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்க? உங்களை காணோம், நான் மண்டபம் முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீங்க இப்படி யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? அஞ்சலி மண்டபத்துக்கு வரலன்னு சொன்னாங்க, அதான் அவங்கள போய் கூட்டிட்டு வந்தேன். சரி, நீங்க உள்ள போங்க மாப்பிள்ள, நீங்க போங்க. பாட்டி, அஞ்சலி கூட்டிட்டு வந்துட்டேன். ஏய், இப்படி வாடி. வா மேடம். மேடம் வாங்க. மேடம். ஏண்டி, உன் வேலையை என்கிட்டயே கட்ட ஆரம்பிச்சிட்டியா? என்கிட்ட உடம்பு சரியில்லை வர முடியாதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ரகசியமா போனை போட்டு அவரை வர சொல்லி அவர் கூட வந்துட்டியாக்கும். ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். நான் எதுவும் அவருக்கு ஃபோன் பண்ணிலாம் வர சொல்லல. அவராதான் வந்து என்ன கூப்பிட்டாரு. நான் அப்பவும் வரலன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா மகேஷ் சார் தான் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஏய், நிறுத்துறி உன் கதையெல்லாம். இங்க உனக்கு என்ன பார்த்தா கோணச்சி மாதிரி தெரியுதா உனக்கு? அதான் ஏதாவது ஒரு கதையை சொல்லி என்னை ஏமாத்துறதுலயே இருக்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். நான் உண்மையதான் சொல்றேன். நிறுத்து. உன் நாடகம்லாம் இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சு போயிடும். நாளைக்கு காலையில இருந்து மாப்பிள்ள என் மக கவியோட ஹஸ்பண்ட்.